ரோட்டு ஓரத்துல இவ்வளவு கொடிகள் ஏன் வச்சிருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு சவுதி அரேபியாவுடைய முக்கியமான நாள், அதுதான் கொடி நாள். இந்த நோன்பு பலகாரத்தை எங்க அண்ணன் வீட்டுல கொடுத்துட்டு நீனும் நோன்பை திறந்துட்டு சீக்கிரமா வேலைக்கு வந்து சேருன்னு சொல்லிட்டாங்க. அண்ணன் வீட்டுல பொருளை கொடுத்துட்டு திரும்ப வரும்போது ரோட்ல கூட்டமா இருந்துச்சு. என்னதான் நடக்குது கிட்ட போய் பாப்போம்னு சொல்லி பார்த்தா, ஒரு தம்பி தூக்க முடியாம ஒரு பார்சல் தூக்கி என் கையில கொடுத்தான். ஜசாக்கல்லான்னு சொல்லிட்டு நானும் வாங்கி கார்ல வச்சுக்கிட்டேன். அதுல ஒரு ஆளுக்கு நோன்பு திறக்கிறதுக்கு வாழைப்பழம், ஆரஞ்சு, 2 சம்சா, அதுக்கப்புறம் தண்ணி பாட்டில், பேரிச்சம்பழம் எல்லாமே வச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு பள்ளியை பார்த்து இங்க நோன்பு திறக்க போவோம் அப்படின்னு சொல்லிட்டு போனேன். அங்க வந்து சின்னதா கூடார மாதிரி போட்டு வச்சிருந்தாங்க. அதுக்குள்ளதான் வச்சு நோன்பு திறக்கிறாங்க போல இருக்கு. இந்த பள்ளியில மொத்தமே 50 பேருக்கு உள்ளதான் இருந்தாங்க. எங்க கூட்டம் கம்மியா இருக்கும் அங்க வந்து பொருட்கள் நிறைய கிடைக்கும். நாம நினைச்ச மாதிரியே நிறைய ஐட்டங்கள் கொடுத்திருந்தாங்க. அதுல முக்கியமா நமக்கு ஆரஞ்சு பழம் நல்ல பெரிய சைஸா இருந்துச்சு. நோன்பு திறந்துட்டு ஆர்வம் தாங்க முடியாம உள்ள என்னதான் வச்சிருக்காங்கன்னு சொல்லி ஓபன் பண்ணி பார்த்தா, உள்ள பாத்தீங்கன்னா அழகான கோழியும், அதுக்கப்புறம் ஒரு சூப்பரான சாப்பாடு, அதுவும் தட்டு நிறைய வச்சிருந்தாங்க. மோரை ஊத்தி வயிறு ஃபுல்லா சாப்பிட்டுட்டு சாப்பாடு தந்த ஆண்டவனுக்கு நன்றியும் சொல்லிட்டு அப்படியே புலப்ப பார்க்க கிளம்பிட்டங்க.